வெறும் 60 ரூபாய் பாக்கெட் சாராயங்க. அதை வாங்கி குடித்ததுனால இன்றைக்கி 50 பேர் உசுரோடு இல்லை. நினச்சி பார்க்குறதுக்கே எவ்வளோ வேதனையாக இருக்குது. பொதுவாக கிராமத்தில் ஒரு வீட்டில் ஒரு டெத்து விழுந்தாலே அன்னைக்கு ஃபுல்லாக அந்த கிராம மக்கள் அவ்வளோ சோகத்தில் இருப்பாங்க. ஆனால் இங்கே 50 டெத்து, 50ன்னு இப்போதைக்கு ஒரு எண்ணிக்கையை சொல்கிறேன். ஆனால் இந்த எண்ணிக்கை இன்னும் கூட அதிகமாகலான்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கிராமத்தில் 50 பேர் செத்து போயிட்டாங்கன்னா அந்த கிராமத்தோட தெருக்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். எந்த தெருவில் போனாலும் டெத்து வீடாக இருக்கும். இந்த பேரவலம், இந்த பெருந்துயர் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் நடந்திருக்குது. எல்லாத்துக்கும் முழு முதற் காரணம் இந்த விஷச்சாராயம். பொதுவாகவே இந்த கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் இது எல்லாமே ஆளுகிற அரசோட துணை இல்லாமல், அரசியல்வாதிகள் துணை இல்லாமல், அரசு அதிகாரிகள் துணை இல்லாமல், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் துணை இல்லாமல் நடக்கவே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. இதை காவல்துறை அதிகாரிகளுமே ஒத்துக்கிறாங்க. ஆனால் 40 பேர் 50 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த பலி எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும். ஏன்னா அந்த குடித்தவங்களை இன்னும் நிறைய பேர் அந்த கள்ளக்குறிச்சியை சுற்றி இருக்கிற மற்ற ஊரில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சையில் இருக்கிறாங்க. அதில் நிறைய பேரோட கண்டிஷன் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. அதனால் இந்த பலி எண்ணிக்கை இன்னும் அதிகமாகுமோ அப்படிங்கிறது அங்கே எல்லோருடைய பதட்டமாகவும் இருக்குது. தமிழ்நாடு அரசு இறந்து போனவங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்கிறாங்க. சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மோசமான சம்பவத்தை தடுக்க தவறிய கலெக்டர்லேருந்து, அரசு அதிகாரிகள்லேருந்து, போலீஸ்காரங்கள்லேருந்து அத்தனை பேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. தற்காலிக பணியிடை நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த தண்டனை மட்டும் போதுமா? இது முதல் சம்பவமா? சரியாக 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் மரக்காணத்தில் நடந்தது. இதே மாதிரி அப்படி அச்சு இதே மாதிரியான சம்பவம் தான் நடந்தது. அப்போவும் இந்த அரசு என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் இரும்பு கரம் கொண்டு இந்த கள்ளச்சாராய வியாபாரத்தை ஒடுக்குவோம், ஒழிப்போம் அப்படின்னாங்க. அன்னைக்கு ஒழிச்சிருந்தா இன்னைக்கு இந்த 50 உயிர் போயிருக்காது. இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பான நிறைய வீடியோக்களை நம்ம டிவி சேனல்கள்லையும், சோஷியல் மீடியாக்களையும், யூடியூப்லேயும் பார்க்க முடியுது. ஆனால் எதையுமே 2 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் தொடர்ச்சியாக பார்க்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவிலையும் அந்த ஊரை சேர்ந்த மக்களுடைய விரக்தி, கோபம், ஏமாற்றம், அழுகை, மரண ஓலம். ஏன்னா 50 குடும்பம், அதில் அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க. இப்போ அந்த 50 குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள், குறிப்பாக சின்ன சின்ன குழந்தைங்க, இப்போ அவங்களோட எதிர்காலம் என்ன வருது? அத்தனை பேரும் இப்போ அனாதையாக நிற்கிறாங்க. என்னதான் அரசு 10 லட்சம் இல்லை, கூட 10 லட்சம் சேர்த்து கொடுத்தா கூட அந்த அம்மா அப்பா இல்லாத அந்த குழந்தைகளோட எதிர்காலம் என்ன ஆகும்? அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி? அம்மாவும் அப்பாவும் கூட இருந்த மாதிரி இருக்குமா? ஒரு அரசாங்கம் என்னதான் அவங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளை செய்தாலும் பெத்த அம்மா அப்பா இல்லை, இன்னையிலிருந்து நீ அனாதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்களோட மனநிலை என்னவாக இருக்கும்? இப்படி ஒரு காரியத்தை கேவலம் காசுக்காக செய்கிறதுக்கு எப்படி இவங்களுக்கெல்லாம் மனசு வருது? முதல்ல இதை தட்டி கேட்க வேண்டிய அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் ஏன் மௌனமாக இருந்தாங்க? இதையெல்லாம் இந்த சமூகம் கேள்வி கேட்குதா அப்படின்னா இதை யாருமே பெருசாக கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போவும் சோஷியல் மீடியாவில் பெருசாக என்ன விவாதிக்கப்படுதுன்னா, அவன் கொழுப்படுத்த போய் கள்ளச்சாராயத்தை குடித்து செத்து போயிட்டான், அவனுக்கு எதுக்கு இந்த அரசாங்கம் 10 லட்ச ரூபா கொடுக்குது அப்படிங்கிற கேள்வியை தான் எழுப்புறாங்க. செத்து போனவங்களுக்காக அந்த 10 லட்சம் கொடுக்கல, அந்த செத்து போனவர்களால் இன்னைக்கு அனாதையாக நிற்கிறாங்க பாருங்கள் அந்த குழந்தைங்க, அவங்களோட எதிர்கால வாழ்வுக்காக இந்த அரசாங்கம் கொடுக்குது. ஆனால் இதையே சாக்கா வச்சுட்டு நாளைக்கு எல்லாருமே கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு அரசாங்கம் 10 லட்ச ரூபா கொடுக்கும் அப்படின்னு நின்னாங்கன்னா அரசால் என்ன பண்ண முடியும்? அது எப்படி சரியான தீர்வாக இருக்க முடியும்? அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியை முன் வைக்கிறாங்க. அந்த நியாயமான கேள்வியை நானும் வரவேற்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அரசாங்க நிதி 10 லட்ச ரூபா அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் இந்த நிவாரணத் தொகை அப்படிங்கிற விஷயத்தில் இன்னொரு வேலை செய்யலாம். அது என்னன்னா, இந்த கள்ளச்சாராயத்தை பல வருடங்களாக காய்ச்சி கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணாங்கல்ல, அவங்களோட சொத்தை பறிமுதல் பண்ணலாம். அதுலேருந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கலாம். ஆனால் இப்போ அந்த ஏரியா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 20 வருஷமாக இந்த கள்ளச்சாராயங்கிற விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது எங்கள் ஊரில். இது ஆளுங்கட்சிக்காரர்களுக்கும் தெரியும், அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும், காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும். ஆனாலும் அவங்க தடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்களை அரசு கைவிடக்கூடாதுங்கிறது தான்
சரியான ஒரு தீர்வு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி செத்து போகிறவங்களாம் அரசு எந்த வகையிலும் உதவி செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு அரசுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. இந்த ஆட்சியில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த அதிமுக ஆட்சியிலையும் இந்த சம்பவம் நடந்திருக்குது. மொத்தத்தில் 2 கட்சியும் மாறி மாறி ஆட்சி நடத்திருக்கிறாங்க. 2 ஆட்சியிலையும் இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்குது. மனசாட்சி இருக்கிற, இரக்கம் இருக்கிற, நெஞ்சில் கொஞ்சோண்டு ஈரம் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இந்த சம்பவத்தை சோஷியல் மீடியாவில் கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்போ திரையுலகம் என்ன பண்ணுது? இந்த கேள்வியை நாம் முன் வைக்கணும். அவங்களுடைய கண்டன அறிக்கை ஏதாவது இருக்கா பார்க்கணுமா இல்லையா? அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, நான் ஏதோ படிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப லென்த்தாக போகும்னு நினச்சேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, விரல் விட்டு எண்ணிடலாம். 5 பேரோ 6 பேரோ தான் இந்த சம்பவத்தை கண்டிச்சிருக்கிறாங்க, ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க, இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. நடிகர் விஜய் அவர் இப்போ அரசியல்வாதி ஆகிட்டார். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தான் முதல் முறையாக இந்த தமிழக அரசை கண்டித்து ஒரு அறிக்கை விட்டுருந்தார். அதோடு மட்டும் இல்லாமல் நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கே போயிட்டார். அங்கே ஆஸ்பத்திரியில் யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம், அந்த பாதிக்கப்பட்ட மக்களையெல்லாம் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. நடிகர் கமல்ஹாசன், இயக்குனர் ப. ரஞ்சித், நடிகர் ஜிவி பிரகாஷ், அப்புறம் நடிகர் விஷால், இவங்களை தாண்டி திரையுலகத்திலிருந்து யாருமே வாயை திறக்கலை. அப்புறம் இதை அப்டேட்டாக எடுத்துக்கங்க. நடிகர் சூர்யா கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கழித்து அவர் ஒரு கண்டன அறிக்கையை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அவரும் இந்த அரசாங்கத்தின் நிர்வாகத்தை நேரடியாகவே கண்டிச்சிருக்கிறார். ரஜினி, அஜித், தனுஷ், சிவகார்த்திகேயன், விக்ரம் யாருமே எல்லாமே சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. ஆனால் இவங்களை வாழ வைக்கிறதே இந்த எளிய மக்கள் தான். இவங்களை கடவுளாக பார்க்குறாங்க, இவங்களுக்கு செலவைக்கிறாங்க. இவங்களுடைய ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கிற தேட்டர் இருக்குல்ல, அதை அவங்களுடைய சொந்த வீடு மாதிரி அப்படி அலங்கரித்து பேனர் கட்டி வால் போஸ்டர்லாம் ஒட்டி கெட்ட வீட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணி அவங்களுடைய ஒவ்வொரு படத்தையும் கொண்டாடுறாங்க. அப்பேற்பட்ட ஏழை மக்கள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இறந்து போயிருக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கி அனாதைகளாக நிற்கிறாங்க. ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு இரங்கல், வாயவே துறக்கலாம். இந்த கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஆஸ்பத்திரி வாசலில் கதறி அழுகிற காட்சிகளை பார்க்கும்போது நம்ம கண்ணு கலங்குது. இத்தனைக்கு பிறகும் திரையுலகத்திலிருந்து ஒருத்தர் கூட குரல் கொடுக்கல. நடிகர் விஜய் மட்டும் தன்னை வாழ வச்ச மக்களுக்கு ஆதரவாக நிற்கணும்னு அவர் குரல் கொடுத்துருக்கிறாரு. மற்றவங்கெல்லாம் யாரை கண்டு பயப்படுறாங்கன்னே தெரியலை. ஆனால் ஒன்று மட்டும் இந்த சினிமாக்காரங்க புரிஞ்சுக்கணும், ஏழை எளிய மக்கள் 100 ரூபான்னு 200 ரூபான்னு கொடுத்து பார்க்குற அந்த டிக்கெட் காசில் தான் நீங்கள் இன்றைக்கி 100 கோடி 200 கோடின்னு சம்பளம் வாங்கி சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்பேற்பட்ட ஏழை மக்கள் பாதிக்கப்படும் போது அவங்க பக்கத்தில் நின்று அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. அதை நீங்கள் மறந்தீங்கன்னா உங்களை தமிழக மக்கள் என்றைக்குமே மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலை, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறாரு. சரி, அதுக்கப்புறமாவது திரையுலகத்திலேருந்து பெரிய அளவில் யாராவது குரல் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி சூர்யா மட்டும்தான் கண்டனம் தெரிவிச்சிருந்தார். சரி, நடிகர்களை விட்டுருங்க, நடிகைகளில் யாராவது இதை கண்டிச்சோ இல்லைனா ஆறுதல் சொல்லியோ இல்லை இரங்கல் தெரிவிச்சோ ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்காங்களா அப்படின்னா ஒரு நாய் செத்து போச்சுன்னு வச்சுக்காங்களேன், 4 நாளைக்கு மூக்க சிந்து அழுவாங்க சில பேர், அவங்க கூட வாயை திறக்கவே இல்லை. அப்போ ஒரு நாய் மேலே காட்டுற இரக்கம் கூட ஒரு சக மனிதன் மேலே நீங்கள் காட்ட மாட்டீங்கன்னா நீங்கள்லாம் யார்? பரவாயில்ல, ஆனால் இனிமேல் இந்த நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் தயவுசெய்து வாயை திறந்துடாதீங்க. பொதுமக்களும் இந்த நடிகைகளை தொந்தரவு பண்ணாதீங்க. அதுக்கு கருத்து சொல்லுங்கள், இதுக்கு கருத்து சொல்லுங்கள்லாம் எந்த காலத்துலையும் தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க வாயெல்லாம் மிச்சர் சாப்பிடல ரொம்ப பிஸியாக இருக்குது.